ஹாய் ஹைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்காக ஒரே லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்போ ட்ரக்ல இருக்கா. என்ன நடந்ததுன்னு பார்த்தா சில ரவுடி பசங்க பார்ல இருக்கும்போது நீங்க இருந்து வெளியில போகணும்னா இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சுதாகணும்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சிருப்பாங்க. ஸோ இவளுக்கும் வேற வழியே இல்லைங்கிறதால அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து வெளியில வரலாம் பார்க்கும்போது அந்த ட்ரிங்க்ஸ்ல தான் அவங்க ட்ரக்ஸை கலந்துருப்பாங்க போல. ஹீரோயின் கிட்ட தப்பா இருந்துக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோயின் அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு வழியா அந்த இடத்த விட்டு வெளியில வரா. மொத்தமா இந்த இடத்த விட்டே வெளியில போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆப்போசிட்ல ஒரு பர்சன் வரா. ஆல்ரெடி இவளுமே ட்ரக்ல இருக்காளையா. ஸோ இவளை பார்த்தா அந்த பர்சனும் ஹீரோயினை பிடிச்ச அந்த ரூமுக்குள்ள தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தா ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் அந்த பர்சன். ஸோ தன்னுடைய பாஸ் ரொம்ப நாளாவே சிங்கிளா இருக்கிறதால ஹீரோயின் கூட மிங்கிள் பண்ணதா ஹீரோயினை பிடிச்ச அந்த ரூமுக்குள்ள தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கான். ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு புரியல. தயவு செஞ்சு கதவை தருங்க, எனக்கு வெளியில போக அலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்கா. கதவை போட்டு தட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ரொம்ப அப்டர்மலா இருக்கான். ஸோ அங்க ஹீரோயினை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினை அப்ரோச் பண்ண போங்க. ஹீரோயினும் இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி வேலைக்காகலாம் வரல, நான் இப்போதைக்கே ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கேன், நான் பார்ட் டைம் ஜாப்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றா. கவலைப்படாதா, என்னால நீ பிரெக்னென்ட் ஆலாம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்ரோச் பண்ண போக ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 2 monthsக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா. ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்தா அங்க அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமும் தெரிய வருது. அதுவும் ட்வின்ஸ் பேபின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. அட பாவி, என்னால நீ பிரெக்னென்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ரெட்ட குழந்தைங்களுக்கு அம்மாவாக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டோட வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஹீரோயினியா ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள தள்ளி விட்டா ஹீரோடைய அசிஸ்டன்ட் வரா. அம்மா, நீ அன்னைக்கு நைட்டு என் பாஸ் கூட ஸ்டே பண்ண அந்த பொண்ணு தானே கேட்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. உடனே எதுவுமே பேசாம அங்கேருந்து கடகடன்னு கிளம்பிடுறா. தென் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அசிஸ்டன்ட் பயங்கர ஹாப்பியாக ஹீரோவை தான் பார்க்க வராரு. அதுவும் ஹீரோயின் ப்ரெக்னெண்டாக இருக்கா இல்லையா, அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரிப்போர்ட் தான் அவங்கள பார்க்க வராரு. பாஸ், நான் அன்னைக்கு பண்ண வேலையில நீங்கள் எந்த அளவுக்கு என்ன திட்டினீங்க பாருங்க, நான் பண்ண அந்த வேலையால் நீங்கள் இப்போ அப்பாவாக போறீங்கன்னு சொல்லவும் ஹீரோவால் நம்பவே முடியல. ஆனால் அதை கேட்ட ஹீரோடைய அம்மாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு உண்மையாவான்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா விளையாடாத, என்னுடைய ஜூ ஃபேமிலியை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, என்னுடைய ஃபேமிலியில் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே குழந்தை இருக்காது, அப்படி இருக்கும்போது இது எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோடைய அசிஸ்டன்ட், பாஸ் எனக்கு நல்லாவே தெரியும் உங்க சூ ஃபேமிலியில ஜெனரேஷனாவே குழந்தை லேட்டா தான் இருக்குங்கிறது. ஏன் நீங்க கூட உங்க பேரண்ட்ஸுக்கு ரொம்ப லேட்டா தான் பிறந்திருக்கீங்க. ஆனா இப்போ நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். உங்களால அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அதுவும் ட்வின்ஸ் பேபின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோவும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு குழந்தை உருவானா அந்த டே வரைக்குமே கால்குலேட் பண்ணி பாக்குறாரு. எல்லாமே கரெக்டாவே இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோடைய அம்மா பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த ஒரு ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ஸ்டே பண்ணிருப்பாங்க இல்லையா. அன்னைக்கு மார்னிங் ஹீரோயின் இழந்ததுமே இன்னைக்கு நைட்டே நடந்த எல்லாத்தையுமே நான் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துறேன்னு சொல்லியிருப்பா. அதுக்கு ஹீரோவும் பணத்துக்காக தான் ஹீரோயின் தான் கூட ஸ்டே பண்ணியிருக்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு, அதாவது அவளை தப்பான பொண்ணு நினைச்சு நீ என் கூட ஸ்டே பண்ணதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டிருப்பா. அந்த டைம்ல ஹீரோயின் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பா. ஸோ அவனே பணம் தரேன்னு சொன்னதால இவ்வளோ எனக்கு 5000 ரூபாய் வேணும்னு கேட்டிருப்பா. ஆனா அவ 5000 ரூபான்னு சொன்னதா ஹீரோடைய காதுல 5 மில்லியன் விழுந்திருக்கும். ஸோ எவ்வளோ பேராசை பிடிச்சவளா இருக்கான்னு சொல்லிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டே அவகிட்ட ஒரு காண தூக்கி போட்டு இதுக்கு பாஸ்வேர்ட்ல எதுவும் கிடையாது, நீ கேட்ட அமௌண்ட் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்திருப்பான். ஸோ இப்போ அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினி இன்ன வரைக்குமே தப்பான பொண்ணா, அதாவது பணம் பிடிங்க தான் நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஹீரோடைய அம்மா இப்பவே போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்கேருந்து கிளம்புன்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இந்த ஜூ ஃபேமிலிக்குள்ள அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து வாழ்றதுக்கும் எனக்கு மனைவியே இருக்கிறதுக்கும் அவளுக்கு எந்தவித தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வேணான்னு சொல்றா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. தான் பிரெக்னெண்டா இருக்கிறதெல்லாம் ரொம்ப அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. அப்பதான் இவளுமே அதே ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலி ஹீரோ 5 மில்லியன் கேட்டதான் நினைச்சுதானே 5 மில்லியன் கொடுத்துட்டு போயிருப்பான். ஆனா இவன் அவளுக்கு டியூஷன் ஃபீஸுக்கு தேவையான அந்த 5000 மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை அதே இடத்துல வச்சுட்டு வந்திருப்பா. இப்ப அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ள வந்தா இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அம்மா ஒரு பணக்கார ஆளுக்கு ஹீரோயினியை மேரேஜ் பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து 5 மில்லியன் பணத்தை டவுரியா வாங்கியிருக்காங்க போல. சோ நாளைக்கே அவனுடைய சிஸ்டரை அந்த ஆள் கிட்ட அனுப்பி வைக்க வேண்டியதான். அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பிரதர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க பேசிட்டு இருக்கதை கேட்ட ஹீரோயினும் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறா. உங்களை யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ண சொன்னது, என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினுடைய அம்மாவும் இந்த வீட்டுல நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, நாங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நாங்க என்ன இத்தனை வருஷமா உன்னை சும்மா வளர்த்து நினைச்சிட்டு இருக்கியா, உன்னை இந்த மாதிரி யாராவது ஒரு பணக்காரங்களுக்கு கட்டி கொடுத்து டவுரியா பணத்தை வாங்கதான், ஒழுங்கா நாங்க சொல்றது கேட்டு நாங்க சொல்ற அந்த ஆளை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லவும் அதுக்கு இந்த பிரதர் காரனும் ஆமா அம்மா சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் பயங்கரமா பிளாஸ்ட் அவுட் ஆயிடுறா. இங்க பாருங்க, என்னால நீங்க சொல்ற ஆளெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லவும் அதை கேட்ட இந்த அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினிய பலன்னு அரைஞ்சி
உன்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னா எனக்கு டவரியா வரப்போற பணத்தை நீயே கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பணம் கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்போதுமே பணம் மட்டும்தான் முக்கியமானு கேட்டு இவளுமே அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த தம்பிக்காரனும் அந்த அம்மாக்காரங்களும் ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளிவிட்டு உன் வயித்துல வளர குழந்தைக்கு யாருன்னு கேட்கவும் அவளுக்கு தெரியாதுன்னு சொல்றா. எவ்வளவு தைரியம் இருந்தா யாருன்னே தெரியாத ஒரு ஆளு கூட ஸ்டே பண்ணி பிரெக்னென்ட் ஆயிருப்ப. ஒழுங்கு மரியாதையா இப்பவே என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா. இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு நாங்க சொல்ற அந்த பர்சனை நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. இல்ல என்னால முடியாது, இது என்னுடைய குழந்தை, என் குழந்தைய அபார்ட் பண்ணவும் முடியாது, நீங்க சொல்ற அந்த ஆளை நான் மேரேஜ் பண்ணிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த அம்மா ஹீரோயின் கண்ணத்திலே போட்டு பலர்னு அரைஞ்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வயித்துல வளர குழந்தை இவனுடைய குழந்தைங்கிறதால அந்த குழந்தைய வேணா ஏத்துக்கிறேன், ஆனா என்னால அந்த பொண்ணை ஏத்துக்க முடியாது, எனக்கு மனைவியே இருக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு பாஸ், அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலன்னு அசிஸ்டன்ட் கேட்க, இல்ல அந்த பொண்ணு ஒரு பண பேரசை பிடிச்சவா, எனக்கு அந்த மாதிரி ஒரு பண பேரசை பிடிச்ச பொண்ணு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயின் பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். இவ வயித்துல வளர குழந்தைய அபார்ட் பண்ண எதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு கஷ்டப்படுறீங்க, என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு இழுத்து அவ வயிற்றுலேயே பயங்கரமா குத்திட்டு இருக்கான். ஹீரோயினால சுத்தமா முடியல, அவங்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணலையா, அந்த ஹோட்டலோட மேனேஜர் தான் அங்க வராரு. ஹீரோயினுக்காக ஹீரோ அன்னைக்கு கொடுத்துருப்பாளையா அந்த கார்டையும் ஹீரோயின் விட்டுட்டு போன அந்த பணத்தை எடுத்துட்டு வராரு. அந்த மேனேஜர் நேரா ஹீரோ கிட்ட வந்து, நீங்க லாஸ்ட் டைம் எங்க ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணீங்க இல்லையா, அப்போ உங்க ரூம்ல இருந்து இந்த கார்டோ இந்த பணமும் எங்களுக்கு கிடைச்சது, உங்க ரூம்ல இருந்து போனா அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணி இந்த பணத்தை எடுத்துக்க சொல்லி கேட்டோம், ஆனா அந்த பொண்ணு இந்த பணம் என்னுடையது கிடையாது உங்களுடையதுன்னு சொல்லிட்டா, அதனால தான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுக்கு தேவையான அந்த 5,000 மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை வச்சுட்டு போயிருப்பாளையா. அந்த பணத்தையும் ஹீரோ கொடுத்த அந்த கார்டையும் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இதுல இருந்தே ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோயின் பண பேரசை பிடிச்சவளாம் இல்ல, அவ ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறது. அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி தான் கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோடைய அம்மாவும் அவங்க பிரதரும் சேர்ந்து ஹீரோயினை பிடிச்சு வெளியில தள்ளி மேரேஜ் ஆகாமலேயே பிரெக்னென்ட் ஆயிட்டா, இவ ஒரு கேவலமான பொண்ணு, இதுக்கப்புறம் இவனுக்கு பொண்ணா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா பிடிச்சி திட்டி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. பாவம் ஹீரோயின் அவளால சுத்தமா முடியல, தயவு செஞ்சு விட்டுருங்க, என் குழந்தை எனக்கு முக்கியம், என் குழந்தைய விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறிட்டு இருக்கா. அதுல இந்த பிரதர் இருக்காலையா, அம்மா என்ன நீங்க இப்படிலாம் அடிச்சா குழந்தை அபார்ட் ஆகாது, நல்லா வயிற்றுல அடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு வயிற்றுல அடிக்க சொல்றான். இந்த அம்மாவும் ஓங்கி இரும்பு ராடை வச்சு அவ வயிற்றுல அடிக்கலான்ட்டு வரும்போது கரெக்டா அங்க கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுல இருந்து பயங்கர மாசா காட்ஸோட ஹீரோ தான் வந்து இறங்குறான். எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க ஜூ ஃபேமிலியோடைய மருமகளே அடிப்பீங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே அங்க ஹீரோடைய கார்ட்ஸ் ஓடி வந்து ஹீரோடைய அந்த பிரதரையும் அவங்க அம்மாவையும் பிடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பிரதருக்கும் அவங்க அம்மாவுக்கும் புரிஞ்சு போயிடுது ஹீரோயின் வயிற்றுல வளர அந்த குழந்தைக்கு ஹீரோ தான் அப்பாங்கிறது. உடனே ஹீரோ கிட்ட, பிரதர்ல நாங்க சும்மா தான் அவகிட்ட விளையாடிட்டு இருந்தோம், இப்போ நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்களாயிட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா தட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அது எல்லாத்தையும் ஹீரோ கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல. இவங்க எப்படி மனசாட்சியே இல்லாம ஹீரோயினை அடிச்சு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்களோ அதை விடவும் 1000 மடங்கு இவங்க தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்ல உடனே அங்க இருந்த கார்ட்ஸ் அவங்கள பிடிச்சு அடிச்சு இழுத்துட்டு போக ஹீரோவும் ஹீரோயினை வந்து கேர் பண்ணிக்கிறான். அவளை அங்கிருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக மறுநாள் தான் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண் விழிக்கும் போது ஆப்போசிட்ல ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் நிக்கிறாரு. பயப்படாதீங்க சிஸ்டர், எல்லாம் இப்போதைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம், உங்களுக்கு பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுக்க தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். ஸோ உங்க வயிற்றுல வளர குழந்தை ஹீரோடைய குழந்தை தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஜூ ஃபேமிலியோட மருமக, உங்க வயிற்றுல வளர வாரிசு ஜூ ஃபேமிலியோடதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். உன்னுடைய வயிற்றுல வளர நம்ம குழந்தைக்கும் உனக்கும் நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா நான் இப்போதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லவும் அது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீ ஏன் கூட ஏன் வீட்டில் தங்கிக்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோனியை அவனுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தபடியே ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கா. அங்க ஹீரோடைய வீட்டில் நிறைய மேட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஹீரோ முன்னாடி வந்து நின்று மரியாதை பண்றாங்க. அப்போ ஹீரோ அவங்க கிட்ட, இவங்க என்னுடைய மிஸ்ஸஸ், எனக்கு கொடுக்குற எல்லா மரியாதையும் இவளுக்கும் கொடுக்கணும், என்ன மாதிரி இவளையும் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கவனிச்சுக்க சொல்லி கூட்டிட்டு போக சொல்றான். ஸோ அந்த மெய்டும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. தென் ஹீரோயினும் அவளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. சரி ஏர் கண்டிஷனரை ஆன் பண்ணலான்னு பார்த்தா எங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமாயிடுமோ நினைச்சு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. தென் இங்க ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட பேச வராங்க. பாவம் ஹீரோயினுடைய நிலைமை நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த உலகத்துல யாருக்குமே இவ்வளவு மோசமான அம்மாவும் பிரதரும் கிடைக்கவே மாட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிருக்கா. இதுக்கப்புறம் நீயாவது அவளை நல்ல விதமா ட்ரீட் பண்ணணும், அவளை என்னைக்குமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஹீரோக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம்குள்ள வந்த ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் எதுக்காக இந்த ரூம் இவ்வளோ ஹாட்டா இருக்குன்னு பார்க்கும்போது தான் அங்க ஏர் கண்டிஷனர் ஆஃப் ஆயிருக்கிறத பாக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல வந்த உட்காந்து அவன் முகத்துல இருக்கிற வேர்வையெல்லாம் தன்னுடைய கர்ச்சிப்பால தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இந்த
பொண்ணு எதுக்காக இவ்வளோ ஸ்டூப்பிடா இருக்கான்னு தெரியல. இந்த சம்மர்ல ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணாம கூட தூங்கிட்டு இருக்காளுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமா கேர் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை கண் விழிச்சிடுறா. அங்க ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் அவ பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாகறா. உடனே ஹீரோடைய அம்மாவும், இங்க பாருமா சின்ன பொண்ணு, என்னை பார்த்து பயப்படாத, நான் வேற யாரும் கிடையாது, ஜிங்ஷனுடைய அம்மா தான் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. தென் அவளுக்காக ஜூஸ்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி ஹீரோயினை பயங்கரமா கேர் பண்ணிக்கிறாங்க. தென் ஹீரோயினிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க ஒரு பெரிய மாலுக்கு அவளை ஷாப்பிங் கூட கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹீரோயினிக்காக பயங்கர காஸ்ட்லியான ட்ரெஸ், ஜுவல்லரின்னு நிறையவே வாங்கி தராங்க. அவங்க வாங்கி கொடுக்குற பொருட்களை சந்தோஷமா வாங்கிக்க கூட அவளுக்கு மனசு வரல. எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லிட்டு செலவை பத்தி தான் ரொம்ப யோசிக்கிறா. அப்போ ஹீரோடைய அம்மா தான், இங்க பாருமா, நீ எதை நினைச்சும் கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்ல, என் பையன் சம்பாதிக்கிற எல்லாமே உனக்கு தானே சொல்லிட்டு ஹீரோயினியை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறாங்க. சோ இவ்வளவுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா. அதோட ஹீரோ கிட்ட தனக்கு இவ்வளவு பொருள் வாங்கி தந்ததுக்காக தேங்க் பண்றா. அப்படியே நைட் ஆகுது. அந்த வீட்டுடைய மெய்டு ஹீரோ கிட்ட வந்து ஒரு பிரெக்னன்சி ஆயில தராங்க. அந்த ஆயில ஹீரோடைய அம்மா தான் கொடுக்க சொன்னாங்களாம். அந்த ஆயில ஹீரோயினுடைய வயிற்று பகுதியிலையும் கால் இடுப்புலையும் தடவி விட சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்காக இந்த ஆயில என்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்களே போயிட்டு அப்ளை பண்ணி விடலாமேன்னு ஹீரோ கேட்க, ஏன்னா நீங்களும் ஹீரோயினியும் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதால இந்த மாதிரி பண்றது மூலயமா உங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆகும்னு நினைச்சு உங்க அம்மா தான் இதை உங்களை பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் சிரிச்சுக்கிட்டே இங்க கிளம்பிடுறாங்க. அச்சோ, இந்த அம்மாவுக்கா வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு மாதிரி பதட்டத்தோட ஹீரோயின் ரூம்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்க ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியாம குளிச்சுட்டு ஹேர் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கேஷுவலா நடந்து வரும்போது அங்க ஹீரோவை பார்த்து வந்து அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க எப்படி இங்கன்னு கேட்க ஹீரோக்கா பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. அது வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணி விட வந்தா எங்க அம்மா தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட நின்றுட்டு இருக்கா. சரின்ட்டு இவ்வளவுமே உட்காந்து அந்த ஆயில நானே அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இல்ல நானே பண்ணி விடுறேன்னு சொல்லவும், உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே இதை அப்ளை பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் மேடு கிட்ட கூப்பிட்டு அவங்கள அப்ளை பண்ணி விட சொல்றேன்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹாட் வாட்டர்லாம் எடுத்துட்டு வந்து கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஹீரோயின் காலில் தான் ஃபர்ஸ்ட் தடவி விட போறான். இவளுக்கா பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மேல ஹீரோவுக்கு பயங்கரமா ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. என் காலெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா வயிற்றுல இடுப்பு பகுதியிலலாம் அப்ளை பண்ணலான்ட்டு போகும்போது ஹீரோயின் பயங்கரமா நர்வஸ் ஆகுறா. போதும் நீங்க அங்கெல்லாம் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டவே மாட்டேங்கிறா. தென் ஹீரோயின் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றதால சரி இதை நீ அப்ளை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ரூமை விட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஹீரோயினும் பக்கத்துல முகத்தை முடிக்கிறா. எங்க கட் பண்ணா மறுநாள் ஹீரோயுடைய இன்ஸ்டியூட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவருடைய கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது ஹீரோயினை பிடிக்காத சில புள்ளி பண்ற பொண்ணுங்க ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த ஜியா வர கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கால, வர புளிப்பான சாப்பாடு தான் சாப்பிட்றா, ட்ரெஸ்ஸு கூட பிராண்டடான ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கா, எனக்கு என்னமோ இவ ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வந்து அவளை புலி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயினும் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு இவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா அதுங்க விடுற மாதிரி தெரியல. ஹீரோயினுக்கும் வேற ஒரு ஆளுக்கும், அதுவும் வயசான ஆளு கூட அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய கேரக்டரையே தப்பா பேசுறாங்க. இதனால ஹீரோயினுக்கும் பயங்கரமா கோவம் வருது. அவளும் அவங்கள எதிர்த்து பேச ஸ்டார்ட் பண்றா. எவ்வளவு திமிரு இருந்தா ஏதோ ஒரு வயசான ஆளு கூட அஃபேர் வச்சுட்டு எங்களையுமே எதிர்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சு கழட்ட ட்ரை பண்றாளுங்க. அவங்கள புலி பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அப்போ சடனா ஹீரோயினிக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹீரோயினிக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கிறதால ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதா கெஸ் பண்ண இந்த புலிக்காங்கும் இன்னுமே ஹீரோயினியை பயங்கரமா புலி பண்றாங்க. ஹீரோயினும் அவங்கள பிடிச்சி திட்டி விட்டுட்டு அழுதுகிட்டே வெளியில வரும்போது தான் ஆப்போசிட்ல ஹீரோ வந்துட்டு இருக்கான். இவ அழுதுகிட்டே வரதை பார்த்த ஹீரோவும், என்னாச்சு, எதுக்கு உன் முகம் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, யாராவது உன்னை புள்ளி பண்ணாங்களான்னு கேட்க ஹீரோயின் அவங்க புள்ளி பண்ணதை பத்திலாம் எதுவுமே சொல்லல. அது வந்து எனக்கு அடிக்கடி வாமிட் வரதால ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. இந்த அளவுக்கு ஹீரோயின் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காளே, இந்த அளவுக்கு உடம்பு முடியாம இருக்காளேன்னு சொல்லிட்டு இவன் மேல இருக்கிற அக்கறையில தான் ஹீரோ இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு வர தேவையில்ல, இந்த கண்டிஷனோட உன்னால படிக்க முடியாதுன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறா. ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருந்திருப்பா இல்லையா, இப்போ ஹீரோ வேற இந்த மாதிரிலாம் சொல்லவும், என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான், உங்களால தான் இது எல்லாமே எனக்கு நடந்துட்டு இருக்கு, நான் என்ன உங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்குற மிஷினான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடறா. உடனே ஹீரோவும் ஹீரோனி கிட்ட சாரி கேட்கிறான். இங்க பாரு ஜியா, நான் உன்னுடைய உடம்புடைய கண்டிஷனுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொன்னேன், மற்றபடி நீ படிக்க கூடாதுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறா. தென் ஹீரோயினும் ஹீரோ தான் மேல இருக்கிற அக்கறையில தான் அந்த மாதிரி சொன்னாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் எமோஷனலா ஆகிட்டேன், அதெல்லாம் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணி சாரி கேட்கிறா. அதோட இந்த பக்கம் அந்த புள்ளிgang இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுங்களா ஹீரோடைய போட்டோ போட்டு ஹீரோயின் ஒரு தப்பான பொண்ணு, பணத்துக்காக தன்னுடைய பாடியை சேல்ஸ் பண்றவன்னு சொல்லி அவளை பத்தின தப்பான காசிப் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. அந்த நியூஸை பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இப்படி ஹீரோயினை பத்தின தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதா ஹீரோயினா ஃபோன் மூலியமா பாக்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தான் ஒரு ஏழ்மையான பொண்ணுங்கிறதால இதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்ன எந்த அளவுக்கு புள்ளி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா.
அப்போ கரெக்டாக ஹீரோயினை பற்றின தப்பான காசிப்பெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலையா அந்த ஷென்கிட்ட இருந்தா ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோயினும் கால் அட்டன் பண்ணி இதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா நீ போட்ட போஸ்டிங் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே பயங்கர திமிரா பேசிட்டு இருக்கா. ஏன்டி ஓல்டு மேன் கூட எல்லாம் அஃபைர் வச்சிருக்கா, உனக்கு எதுக்கு நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், உன்னை பத்தின எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப முறை நீ போட்ட போஸ்டிங்கை டெலிட் பண்ணலன்னா நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு ஹீரோயினும் சொல்ல, அதுக்கு அந்த திமிர் பிடிச்சவரும் நீ போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உன்னை நீயே காப்பாத்திக்க முடியுமான்னு பாரு. ஆல்ரெடி நீ இருக்கக்கூடிய லொகேஷனை உடைய பிரதருக்கும் உங்க அம்மாவுக்கும் நான் சென்ட் பண்ணிட்டேன், எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வீட்டு வாசல வந்து நிப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சா அவங்கள சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே போனை வச்சிடறா. அதை கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சரியான பண பேயாச்சா, சோ இங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகறா. இவ பயந்த மாதிரி கரெக்டா அவங்க அம்மா கிட்ட என்ன கால் வருது. ஏண்டி நாசமா போனவள எங்க போய் தொலைஞ்ச, எத்தனை தடவை கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டியா, நான் கேள்விப்பட்டேன் ஆன்லைன்ல உன்னை பத்தி வந்த நியூஸ் எல்லாத்தையும், சரி இப்போ ஏதோ அந்த ரிச்மேன் கூட தானே இருக்கியாமே, ஒழுங்கா அவன் கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுன்னு சொல்லிட்டு பணம் கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. அம்மா நிஜமாலுமே என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அழுதுட்டு இருக்கா. ஓ உன்னால பணம் கொடுக்க முடியாதா, ஒழுங்கா அந்த வீட்டுல இருந்து பணத்தோட வெளியில வர, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயா நீ இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய வாசல்ல தான் நிக்கிறா, டோரை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பயங்கரமா போட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கு. பாவம் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, நாங்க இல்லாதப்போ உனக்கு ஏதோ செலவு இருந்தா இதை வச்சு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பேசாம அந்த கார்டை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தலான்ட்டு தோணுது. அந்த கார்டை கையில எடுக்கிறா, ஆனா ஒரு பக்கம் மனசே வர மாட்டேங்குது, அது எப்படி இவங்க பணத்தை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாகறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஹீரோயின் தான் அனுப்பி விட்டுருக்க போல. ஒரு வழியா பயந்து போயிட்டு பணத்தை அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா அதை ஓபன் பண்ணி பார்த்தா 20,000 ரூபாய் தான் அனுப்பியிருக்கா. இவங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா 20,000 யான் தான் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஹீரோயினுக்கு கால் பண்ணி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு, இதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன எங்களன்னா முட்டாள் நினைச்சியா, நீ இருக்கிறது சூ ஃபேமிலிக்குள்ள, அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்டே கிடையாது, உடனே எங்களுக்கு 1 மில்லியன் பணத்தை எடுத்துருவா, அப்படி இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா பணம் தரலன்னா ஹீரோனுடைய ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இவளுக்கும் வேற வழியே இல்லாம எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்கிறா. அதுக்கு அவங்களுமே சரி சரி நாங்க டைம் தரோம், இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு பணம் வேணும், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோனிக்காக 30 மில்லியன் செலவு பண்ணி ஒரு நெக்லஸ் வாங்கி வச்சிருக்கான். அது அவகிட்ட பிரசன்ட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயினும் எப்போ ஹீரோ வருவாருன்ட்டு ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பணத்தை ஹீரோ கிட்ட கேட்கலான்ட்டு பிளான் பண்ணிருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோமே வரான், ட்ரிக்ஸ் பண்ணிருப்பான் போல. ஹீரோயின் கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்கவும் அது வந்து எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒண்ணு வேணும்னு சொல்லுவான். அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். எவ்வளவு ஹீரோ பிடிச்சு நகர்த்தி விட்டுட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் நீ தானே சொன்னா என்கிட்ட இருந்து ஒண்ணு வேணும்னு, அதனால தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கான். என்ன இவரு சிரிக்கிறாரு, இவருக்கு சிரிக்க கூட தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. மறுபடியுமே ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு வரும்போது ஹீரோவை ஸ்டாப் பண்ணி அது வந்து இன்னைக்கு எங்கள் அம்மா கால் பண்ணாங்க, இந்த மாதிரி என்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, பணம் தரலனா என்னுடைய ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கன்னு நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோவும் பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூமில் அந்த பொண்ணுங்க ஹீரோயினை புள்ளி பண்ணது, ஹீரோயினை பற்றின தப்பான காசுப்பெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க இல்லையா, அதை பற்றியுமே சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் ஹீரோயின் கண்களில் விளைஞ்சிட்டு இருக்க கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இங்கே பாருமா செல்லம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினையே சமாதானப்படுத்துறான். இவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்லி என்ன கூப்பிட்டீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் ரொமான்டிக்கா பேசுவீங்களா, உண்மையிலே நீங்க ஜூ ஜியாங்ஷன் தானா கேட்டு டவுட் ஆகுறா. என்னாச்சு எதுக்காக அப்படி கேட்குறேன்னு ஹீரோ கேட்க அது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியில என்ன இந்த மாதிரிலாம் பார்த்ததும் கிடையாது, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறதும் கிடையாது, ஒருவேளை என் வயிற்றுல வளர உங்கள் குழந்தைக்காக தான் என்கிட்ட இந்த அளவுக்கு கேரிங்காக நடந்துக்கிறீங்களா, என்ன ஹாப்பியாக பார்த்துக்கிறீங்களான்னு கேட்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உண்மையே நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹேக் பண்ணிக்கிறா. மறுநாள் ஹீரோ அவனுடைய ரவுடி ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணி ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறா. அவங்க அம்மா அவங்க பிரதர் பற்றியும் அதோட இன்ஸ்டியூட்டில் ஹீரோயினை புள்ளி பண்ண அந்த பொண்ணுங்களை பற்றியும் சொல்லி அவங்க வாழணும் ஆனால் நிம்மதியாக வாழக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் கொடுக்குறா. அதுக்கு அவங்களும் அந்த போட்டோஸை வாங்கிக்கிட்டு நீங்க எதிர்பார்த்த குட் நியூஸ் உங்களை தேடி வரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஹீரோயினை புள்ளி பண்ண அந்த பொண்ணுங்களையும் ஹீரோயினை டார்ச்சர் பண்ண அவங்க அம்மாவையும் அவங்க பிரதரையும் கட்டி தூக்கிட்டு வந்துடுறாங்க. நாங்க என்ன பண்ணோம், இதுக்காக எங்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் லப லபன்னு கத்த ஆரம்பிக்க எல்லாருடைய கணத்துலையும் பலன்னு விழுந்துட்டு இருக்கு.
அதுலேயும் ஹீரோயினை பற்றின தப்பான காசுப்பெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலையா அந்த ஷென். அவகிட்ட தான் போயிட்டு நீ தான் ஹீரோயினை அதிகமாக புலி பண்ணல, உனக்கு என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி இழுத்துட்டு போக சொல்கிறான். அதை பார்த்து அவருடைய மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் பயங்கரமாக அலறிட்டு இருக்காளுங்க. எங்க பாருங்க அங்கிள், நாங்கள் எதுவுமே பண்ணல, அவள் தான் எல்லாத்தையும் பண்ணா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காளுங்க. ஆனால் இவளுங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. இவங்களையும் இழுத்துட்டு போயிட்டு இவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்த சொல்றான். இப்படி அவங்க எல்லாம் டார்ச்சர் அனுபவிக்கிறத பார்த்த ஹீரோயினுடைய அந்த பிரதர் இருக்கானையா, அவன் பயத்துல பேண்ட்லயே உச்சா போயிடுறான். அடுத்ததா ஹீரோனுடைய அம்மா கிட்டேயே அவங்க பிரதர் கிட்டே தான் வராங்க. நீ தான் ஹீரோனுடைய அம்மாவான்னு கேட்க, ஆமாம்மா நான் தான் ஹீரோனுடைய அம்மா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. யாராவது தன்னுடைய சொந்த பொண்ணுக்கு கெடுதல் நினைப்பாங்களா, அவளை ஹர்ட் பண்ண நினைப்பாங்களா, நாங்கள் அப்படிலாம் எதுவுமே பண்ணல, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பிரதரும் அவங்க அம்மாவும் கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுக்காக 1 மில்லியன் பணம் கேட்டு அவங்கள மிரட்டி இருக்குன்னு கேட்டு கத்தியை வச்சு இவரும் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த அம்மா செம்மையா அரண்டு போயிடுது, நான் அவகிட்ட பணம்லாம் கேட்கல, ஜஸ்ட் அவளே தான் எங்களுக்கு 20,000 யான் அனுப்பிவிட்டா, அந்த பணத்தை வேணாலும் அவளுக்கு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் அம்மாவா இருக்க, தகுதி இல்லாதவன் சொல்லி அந்த அம்மாவுடைய கண்ணத்திலேயே கத்தியால கிழிச்சு விட்டுறான். அந்த அம்மா அலறிக்கிட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருது. அடுத்ததா இந்த பிரதர் கிட்ட தான் வராங்க. இவன் தான் ஆல்ரெடி பயத்திலே உச்சா போயிட்டாலையா, இப்ப பாத்தீங்கன்னா அவனை பார்த்து செம்மையா நடுங்கிட்டு இருக்கான். இவன் எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சுமே அவ வயிற்றுலயே மிதிச்சு அவ வயிற்றுலயே குத்துனானோ அதே மாதிரி அவன் வயிற்றுலயே போட்டு உதச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் கையில காலெல்லாம் நல்லா கத்தியால குத்தி குத்தி கிழிச்சு விட்டுறாங்க. சோ இவனுமே வலி தாங்க முடியாம அதே இடத்துல மயங்கி போயிடுறான். ஒரு வழியா எல்லாரும் எப்படிலாம் ஹீரோயினை அடிச்சு புள்ளி பண்ணாங்களோ, எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் இங்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மாதிரி அவங்கள கிட்னாப் பண்ணி வச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் ஹீரோயினை கூட்டிட்டு வரான். எல்லாரும் மயக்கத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க முகத்துல தண்ணியை ஊத்தி எழுப்பி விடவும் எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டு ஓடி வந்து கதறிட்டு இருக்காங்க. அதுலயும் ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாருமா நான் உனக்கு பண்ணது எல்லாமே தப்பு தான், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் உன் கண்ணிலே பட மாட்டோம், உங்ககிட்ட இருந்து வாங்கினா எல்லா பணத்தையும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறோம், எங்களை விட்டுருமான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனுடைய போன்ல அங்க இருக்கிற கொடூரமான ஜெயிலெல்லாம் காட்டி இதுல எந்த இடத்துக்கு இவங்களை அனுப்பி வைக்கலான்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னதான் இருந்தாலும் அம்மாவாச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணா விட்டுருங்கன்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை புள்ளி பண்ண அந்த பொண்ணுங்களும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாளுங்க. தென் மறுநாள் காமிக்கிறாங்க, ஹீரோடைய அந்த ரவுடி ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவரை டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டோட ஹீரோ கிட்ட வந்து, நீங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்க நினைச்ச மாதிரி ஹீரோயினுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஹீரோயினுக்கு அவங்க உண்மையான அம்மாவும் கிடையாது, அந்த பிரதர் உண்மையான பிரதரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஆக்சுவலி ஹீரோவுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்திருக்கும், எந்த ஒரு அம்மாவும் தன்னுடைய சொந்த பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்கன்னா அவங்க உண்மையிலேயே ஹீரோடைய அம்மாவா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஹீரோ நினைச்ச மாதிரியே ஹீரோயினுக்கும் அவங்க பிரதர் அவங்க அம்மாவுக்கும் எந்த வித பிளட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டோட ஹீரோவும் ஹீரோனை பார்க்க தான் வீட்டுக்கு வரான். அவகிட்ட வந்து, நீ மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறான். அவளுமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போதான் ஹீரோயினுக்கும் தெரிய வருது, இவ்வளோ நாளா யாரை தன்னுடைய அம்மான்னு தன்னுடைய பிரதர்னு நினச்சிட்டு இருந்தோமோ அவங்க யாருமே உண்மையிலேயே தன்னுடைய பிரதரும் அம்மாவும் இல்லைங்கிறது தெரிய வருது. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்கு. அப்போ 20 வருஷமா அவங்க என்னை டார்ச்சர் பண்ணதுக்கெல்லாம் இதுதான் ரீசனா, நான் அவங்க வீட்டு பொண்ணு இல்லை, அவங்க பொண்ணு இல்லைங்கிறதால தான் என்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. ஆமாம்மா, அவங்க யாருமே உன்னுடைய உண்மையான ரத்த பந்தமே கிடையாது, உண்மையிலேயே அவங்க உன்னுடைய அம்மாவா இருந்தா இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டாங்க, அதனால தான் எனக்கு டவுட் வந்து இதுக்கான டெஸ்ட் எடுக்க சொன்னேன்னு சொல்லவும், ஸோ ஹீரோயினும் கேட்குறா, இவங்க என்னுடைய அம்மா கிடையாதுன்னா என்னுடைய உண்மையான பேரண்ட்ஸ் எங்க இருப்பாங்கன்னு கேட்கும்போது அதுக்கான பதில், இவ்வளோ நாளா உங்ககிட்ட ஃபேக்கா அம்மாவா நடிச்சாங்க இல்லையா, அந்த லேடிக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஹீரோடைய அந்த ஃபேக் அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அடிச்சடியில ஹீரோடைய அந்த ஃபேக் பிரதர் இருக்கானையா, அவன் கால் உடஞ்சி வீல் சேர்ல தான் உட்காந்துருக்கான். எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், நீ மட்டும் அவளை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாம புள்ளி பண்ணாம இருந்தா நமக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அவன் அம்மாவை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள ஹீரோடைய அந்த அடியாட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த பிரதர் காரனையும் அந்த அம்மா காரங்களையும் பிடிச்சி லாக் பண்ணி, ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்ல, ஹீரோயினியை எங்க இருந்து தூக்கிட்டு வந்த, அவங்க எப்படி உங்ககிட்ட கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த அம்மாவும் பயத்துல உண்மையை உளறிடுறாங்க. எங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய பேரண்ட்ஸை தான் இன்னுமே ஹீரோ தேடிட்டு இருக்கான் போல. ஸோ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட தன்னுடைய பேரண்ட்ஸை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதானே கேட்கும்போது அவனும் ஒரு மாதிரி தயக்கத்தோட ஒரு ரிப்போர்ட் எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். அந்த ரிப்போர்ட்ல ஹீரோடைய பேரண்ட்ஸ் யாரு என்னங்கிறது எல்லாமே இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போனதாகவும் தெரிய வருது. ஆக்சுவலி ஹீரோயினியை வளர்த்தாலையா அந்த லேடி தான் ஹீரோயின் அம்மாவுக்கு குழந்தை பிறந்தப்போ, அதாவது ஹீரோயின் பிறந்தப்போ ஹீரோயினியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருடிட்டு வந்துட்டாலாம். அதை நினைச்சு அவங்க அம்மா அதே இறந்து போயிட்டாங்களாம். அடுத்த நெக்ஸ்ட் இயர்க்குள்ள ஹீரோயினுடைய அப்பாவும்
அப்பாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு ஹீரோ சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் எல்லாம் சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ரொம்ப உடைஞ்சு போயிட்டு அழுதுட்டு இருக்கா. ரொம்ப எமோஷன் ஆனதெல்லாம் அந்த இடத்துல ஹீரோயின் மயங்கி போயிடுறா. என் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஸ்டிமுலேட் ஆயிருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் கண் விளைக்கிறா. ரொம்ப எமோஷனலா இருக்கா, பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தான் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறான். அப்போ ஹீரோடி அம்மாவும் இங்க பாருமா உனக்கு அம்மா கிடையாது, சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதம்மா, இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹீரோயினை ஆறுதல் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸோடைய கல்லறையை பார்க்கணும்னு விருப்பப்பட்டதால ஹீரோ அதுக்குமே அவங்கள கூட்டிட்டு போறான். ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸோடைய கல்லறை முன்னாடி பூக்களெல்லாம் வச்சு மரியாதை பண்ணிட்டு ப்ரே பண்ணி முடிச்சுட்டு ஹீரோ கூடயே திரும்பி வரா. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட என் பேரண்ட்ஸை இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனா அந்த லேடியை சும்மா விடக்கூடாது, என்னை திருட்டு வந்து எங்க அம்மாவையும் கொண்டு எங்க அப்பாவையும் ஆக்சிடென்ட் ஆகிட்டா, அவ பண்ண இந்த பாவத்துக்கான பனிஷ்மெண்ட் அந்த லேடிக்கு கிடைச்சாகணும், அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த பிரதர் காரனையும் அந்த லேடியை வந்து காமிக்கிறாங்க. எந்த ஊர் மக்கள் முன்னாடி ஹீரோயினியை வெளியில தள்ளி அவளை பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்களோ அந்த மக்கள் முன்னாடியே ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. எல்லாரும் இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுல இருந்து ஹீரோயின் தான் ஹீரோ கூட வந்து இறங்குறா. அங்க ஹீரோடி பார்க்கவோ ஹீரோயின் ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாளான்னு சொல்லிட்டு சியான்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்களா. அங்கிருந்து அந்த ரவுடி ஃப்ரெண்டா அந்த அம்மாவை கன்னத்திலே அரைஞ்சிடறான். எவ்வளவு திமிர் இருந்தா அவங்கள பேரை சொல்லி கூப்பிடுவா, மேடம் சொல்லி கூப்பிடுன்னு சொல்லவும் இந்த லேடியும் ஹீரோயினிய ரொம்ப ரெஸ்பெக்டோட மேடம்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கெஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா அதுக்கு இந்த பிரதர்கார வேற சிஸ்டர் உன் அம்மா எப்படிலாம் நல்ல விதமா ட்ரீட் பண்ணாங்க, நானும் உன்னை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டேன், அம்மா உனக்காக கஷ்டப்பட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்காங்க, ஆனா நீ எங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியா, தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறா. எது நீங்க ரெண்டு பேரும் என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்களா, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு போட்டா மிச்ச மீதியை தான் நான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன், தினமும் தரையில தான் தூங்கியிருக்கேன், உங்களுக்காக வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் நான் தான் பார்த்துருக்கேன், என்னை படிக்க வச்சது கூட நீங்க கிடையாது, நானே கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி தான் படிச்சிருக்கேன், சொல்ல போனா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு அடிமையா வேலைக்காரியா தான் இருந்திருக்கேன்னு சொல்லவும் இங்க பாரு சிஸ்டர், என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே, ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது சகஜம் தானே, நீ எங்களை கன்சிடர் பண்ண மாட்டியான்னு கேட்குறான். எது ஒரே ஃபேமிலியா, எங்க தைரியம் இருந்தா இந்த லேடியை வாயை திறந்து நான் இந்த ஃபேமிலி வீட்டு பொண்ணுதான்னு சொல்ல பார்க்கலான்னு சொல்லவும் அந்த லேடி அமைதியாவே இருக்கு. ஹாஸ்பிட்டல் இருந்து என்னை திருடிட்டு வந்து என்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை கொண்டு எவ்வளோலாம் என்னை டார்ச்சர் பண்ணிருக்க, உன்னை அவ்வளோ ஈஸியா சும்மா விட மாட்டேன்னு சொல்ல உடனே இந்த லேடியும் என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது என்னமோ தப்பு தான், இருந்தாலும் உன்னை நல்லபடியா இத்தனை வருஷம் வளர்த்துருக்கேன், அதை கூடவா நினைச்சு பார்க்க மாட்டேன்னு கேட்குறாங்க. உடனே இந்த பிரதர்காரனும் தான் பழைச்சா போதுன்னு அக்கா அம்மா உனக்கு இவ்வளோலாம் பண்ணிருக்காங்களா, ஆனா நான் என்னதான் இருந்தாலும் இன்னசென்ட்னா உனக்கு எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு என்னையாவது கன்சிடர் பண்ண, என்னையாவது விட்டுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். டேய் வெசப்போச்சு, இதுக்கப்புறம் நீ நொய்னு பேசுனா பேசுறதுக்கு நாக்கு இருக்காது, கட் பண்ணி தூக்கி போட்டுவனு இந்த ரவுடியை மிரட்டிட்டு இருக்கா. உடனே அவன் வாயை பொத்திக்கிறான். தென் ஹீரோயின் கையில நைஃபை கொடுத்து அவங்களை எப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அப்படிலாம் கூட, நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணுன்னு சொல்றாங்க. உடனே இந்த பிரதர்காரனும் அக்கா எல்லாத்துக்கும் காரணமே இவங்க தான், அவங்கள என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வெட்டு, நான் இன்னசென்ட் சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். அதாவது அவங்க அம்மாவை மாட்டி விட்டுட்டு இவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் பயங்கர கோபத்தோட கையில கத்தி எடுக்கிறா. இருந்தாலும் அவ கையெல்லாம் பயங்கரமா ஷிவராக ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயினுடைய கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி இந்த மிருகங்களை கொண்டு உன்னுடைய கைகளை நீ டர்ட்டி ஆக்கிக்காத, இவங்களை சட்டப்பூர்வமா தண்டிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போக சொல்லிடுறான். நாங்க இருந்த கார்ட்ஸ் அவங்கள போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா அப்படியே கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு லேபர் பெயின் வந்து ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிருக்கா. ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் பயங்கர டென்ஷனோட வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவால சுத்தமா முடியல, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு லேபர் வார்டுக்குள்ள ஹீரோவுமே உள்ள போறான். அடுத்து கொஞ்ச நேரத்திலே ட்வின்ஸ் பேபி பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு அழகான குழந்தைங்களை தூக்கிட்டு வராங்க. பின்னாடி ஹீரோயினும் ரொம்ப சேஃபா வெளியில வரா. தனக்கு பேர பையனும் பேர பொண்ணும் பிறந்திருக்குன்னு தெரியவும் ஹீரோடைய அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் நீந்தாப்பான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டுக்கு தான் நன்றி சொல்றாங்க. ஹீரோவும் ரெண்டு குழந்தைங்களும் கையில தூக்கிட்டு வந்தா ஹீரோயினி கிட்ட காமிக்கிறான். ஹீரோயினுக்கும் குழந்தைங்களை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஃபைனலா குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி பயங்கர கிராண்டா ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க எப்படியோ ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அதோட இந்த மாதிரி நல்ல டிராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.